ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனா அப்படிங்கிற திட்டம் மூலமாக அனைவருக்கும் வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிஸ் கிடச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் என்ன, அதை பற்றின முழு விவரங்கள் எல்லாத்தையும் இந்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக வீடு கட்டுறதுக்கான சப்சிடிஸ் மற்றும் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிஎம்ஏஒய் ஸ்கீம் 2.0 அப்படிங்கிறத இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அர்பன் ஏரியாஸ்க்காக. இந்த ஸ்கீம் பற்றின முழு விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த பிஎம்ஏஒய் urban.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கீம் பற்றின முழு விவரங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸுமே இதில் கொடுத்துருந்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி ஒரு விண்ணப்பதாரர் அவங்க அர்பன் ஏரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க, லோயர் இன்கம் கிரேடில் வராங்க, மிடில் இன்கம் கிரேடில் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதை பற்றின விவரங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக வீடுகள் கட்டுறதுக்கான ஒரு சப்சிடி இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸில் ஒரு மக்களுக்கு வெல்ஃபேர் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிஎம்ஏஒய் அர்பன் 2.0 அப்படிங்கிற ஸ்கீமில் 4 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெனிஃபிஷியரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற கேட்டகரி, அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம், இந்த மாதிரி 4 விதமான கேட்டகரிஸில் இருக்குது. இந்த 4ல் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இடபிள்யூஎஸ் லோயர் இன்கம் கிரேட் இல்லை மிடில் இன்கம் கிரேடில் வராங்க, அவங்க அர்பன் ஏரியாவில் வசிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு எதுவுமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு பெனிஃபிஷரி குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வேறு எந்த ஒரு ஹவுசிங் ஸ்கீம் சப்சிடி சம்மந்தமாகவும் கவர்மெண்ட்லேருந்து பெனிஃபிட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பெனிஃபிட் அடையாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே இதற்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு கேட்டகரியாகவும், லோயர் இன்கம் கிரேடில் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேட்டகரியிலையும், மிடில் இன்கம் கிரேடில் 6 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துடைய ஆண்டு வருமானம் இருக்கிறவங்களும் இந்த 3 விதமான கேட்டகரிஸ்க்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் ப்ரிஃபரன்சஸ் யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா விடோ, சிங்கிள் உமனாக இருக்கிறவங்க, பர்சன் வித் டிசேபிலிட்டி, சீனியர் சிட்டிசன், டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க அப்படின்னா, அது போக ஒரு பர்சன் அவங்க எஸ்சி, எஸ்டி இல்லை ட்ரைபல்ஸ் கேஸ்ட்டில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். மெயின் ஃபோக்கஸ் ஸ்பெஷலாக இதில் பார்த்தீங்கன்னா சஃபாய் கர்மி, ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க, அது போக விஸ்வகர்மா திட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இதன் மூலமாக ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட ஆதார் கார்டும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆதார் இல்லை அப்படின்னா உங்கள் ஆதார் எடுத்ததுக்கான ஒரு என்ரோல்மெண்ட் ஸ்லிப்பாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், முனிசிபல் கமிஷனர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க எல்லோரும் இருப்பாங்க. இவங்க தான் இந்த பெனிஃபிஷரிஸ் யார் அப்படிங்கிற செலெக்ஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். இந்த திட்டத்துடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறாங்களோ ஒரு சர்வே மாதிரி மேக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எவ்வளோ வீடு கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ வீடுகள் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரப்போசலாக சென்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் இந்த ப்ரப்போசல்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரிஸ் அவங்க ஆன்லைனில் வெப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிவாங்க. அந்த பெனிஃபிஷரிஸை வேலிடேஷன் ஸ்டேட்டில் நடக்கும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, இந்த பெனிஃபிஷரிஸ் எலிஜிபிலிட்டி கேட்டகரிஸ் எல்லாமே கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க அப்ரூவல் இருக்கும். அதற்கு அடுத்தது இதில் வீடுகள் கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஜியோ டேகிங் மூலமாக மானிட்டர் பண்ணுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஜியோ டேகிங் மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லுவாங்க.
டிஜிட்டலா தான் இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து வெரிஃபிகேஷனுமே இருக்கும். மொத்தமா இந்த ஜியோ டேக்கிங் 5 விதமான ஸ்டேஜஸ் வந்து ஒவ்வொரு வீடு கட்டுறதுலயுமே கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் லேஅவுட் அப்ரூவல் பண்றதுலருந்து, ஃபவுண்டேஷன் பிளிந்த் பண்றதுல இருக்கும், லிண்டல் இருக்கும். அப்புறம் ரூஃப் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டேஜ். இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கவர் ஆன உடனே, அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து பணம் வந்து கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மேக்ஸிமம் ஒரு லாக்-இன் பீரியடா 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள அந்த வீடையோ, இதையோ யாரும் விக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். அத கரெக்ட்டா நீங்க மானிட்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 விதமான கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். பெனிஃபிஷியரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஓன் லேண்ட் இருந்ததுன்னா போதும். லேண்ட் பட்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் லேண்ட் பட்டா இல்லைன்னா, அது ஸ்டேட் லெவல்ல வந்து அத ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜியோ டேக்கிங் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்து அனுப்பணும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் இன்ஸ்டால்மென்ட் லிங்க்டு டூ த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளோ எவ்வளோ இது கம்ப்ளீட் ஆகுதோ, அதுக்கு பேஸ் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி அப்ரூவல்ஸ் இஃப் நீடட் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா இந்த திட்டத்தில வந்து ஸ்லம் ஏரியாவா இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தின் மூலமா அவங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு இத வந்து அப்கிரேட் பண்ணி தர்றதுக்காக குடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல வீடுகள் அபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா, அந்த பிளாட்ட வாங்குறதுக்கு இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹவுசிங் வவுச்சர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அத பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம். வேரியஸ் ஸ்டேட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். அடுத்தது அஃபோர்டபுள் ரென்டல் ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கு. அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஃபண்டட் வேக்கன்ட் ஹவுஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதில ரென்டல் பேசிஸ்ல வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ பிரைவேட் பப்ளிக் என்டிட்டீஸ்ல வந்து இருக்கிற வீடுகள் ஏதாவது வேக்கன்ட்டா இருக்கு அப்படின்னா, அதில ரென்டல் பேசிஸ்ல அர்பன் புவர் இருக்காங்க, வொர்க்கிங் வுமன், எம்ப்ளாயீஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்கன்னா, அவங்க இந்த எலிஜிபிள் கேட்டகரீஸ்ல வராங்கன்னா, அதையும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது தான் வந்து சப்சிடி ஸ்கீம். இன்ட்ரஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் லோன் வேல்யூ 25 லேக்ஸா இருக்கணும். இல்லாட்டி மேக்ஸிமம் ஹவுஸ் வேல்யூ 35 லட்சத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆவாங்க. இதில 5 இயர்ஸுக்கான இன்ஸ்டால்மென்ட் லோன் சப்சிடியா வந்து குடுப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம் வந்து இடபிள்யூஎஸ்க்கு 3,00,000ஆவும், லோயர் இன்கம் கிரேடுக்கு 6,00,000ஆவும், மிடில் இன்கம் கிரேடுக்கு 9,00,000 வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில லோன் சப்சிடில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ரூ. 1,80,000 வந்து சப்சிடி அமௌண்ட்டா கிடைக்கும். இந்த 4 கேட்டகரீஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்க அந்த ஸ்கீம்க்கு அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த திட்டத்தில பயன்பெற விரும்புபவர்கள் எலிஜிபிலிட்டி இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ மறக்காம உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.